திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள ஆறுதொழுவு கிராமத்தில் தைப்பூச திருவிழாவின் போது ஆண்டுதோறும் பாத யாத்திரையில் பங்கேற்று வந்து சிவன்மலை ஆண்டவர் காளை மாடு உயிரிழந்தது பக்தர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆறுதொழுவு காவடி குழுவினர் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்வது வழக்கம். இந்த குழுவினர் ஆண்டவருக்கு சொந்தமான காங்கேயம் இன காளை மாடுகளை வளர்த்து வருகின்றனர். வருடா வருடம் தைப்பூச நாளன்று அலங்கரிக்கப்பட்ட அந்த காளை மாடு காவடி குழுவினருடன் சேர்ந்து மலையேறி சுவாமி சன்னதியில் வலம் வருவது பாரம்பரியமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 25 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட அந்த காங்கேயம் என காளை மாடு நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் மாடு முன் மலர் அஞ்சலி செலுத்தி அதன் உடலை தாரத்தப்பட்டை முழங்க ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் நல்லடக்கம் செய்தனர். ஆண்டுதோறும் பாத யாத்திரையில் கலந்து வந்த காளை மாடு உயிரிழந்ததால் ஆறுதொழுவு கிராமம் முழுவதும் துயர நிலை நிலவுகிறது. மேலும் இறந்த காளையின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு தற்போது வைரலாகி வருகின்றன.